You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என்னோட பிறந்த நாள் vlog தான் பார்க்க போகிறோம். காலையில் குளிச்சுட்டு கிளம்பி எங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. எங்கே வர கோயிலுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு ஆன் பண்ணி ரொம்ப நேரமாக வண்டி ஆனாலும் சரி நடந்தே போயிட்டேன். நடந்தே போயிட்டு கோயிலுக்கு போய் இறைவா என்னை ஆசீர்வாதம் செய் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிட்டேன். வேண்டி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரே ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்ருந்தாங்க. நல்லா எடிட்டிங் நமக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட்டிங் பண்ணுறாங்கன்னா அவங்க நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். இருக்க பிக்கை வந்து போடுறது ஒரு விஷயம், அதுவுமே அவங்க ஸ்டேட்டஸில் வந்து நம்மளது போடுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்குமே ஒரு மனசுன்ற ஒன்று வேணும். அதனால் வந்து அதெல்லாம் நான் வந்து பாராட்டிடுவேன். பாராட்டி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து ஒரு பாராட்டல் வந்து போட்டு விட்டுட்டு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிவிட்டு அவங்க போட்ட ஸ்டேட்டஸை வந்து அவங்களுக்கு பெருமைப்படுற மாதிரி நன்றிகள் கூறி விட்டுட்டு தென் வந்து நம்மளோட ரெகுலர் வேலையை வந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் எடுக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்தது இந்த கேக்கு. எல்லாத்தையுமே என் கையில் கொடுத்துட்டு நீயே எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. இந்த கேக்குமே வந்து மேட்ச் பாக்ஸஸ்லாம் கொடுத்துருந்தோம். ரொம்ப ரொம்ப என் பர்த்டே வந்து நல்லபடியாக போச்சு உண்மையாக சொல்லணுன்னா. அதனால் வந்து நாங்கள் கொடுத்த கேக் எல்லாத்தையும் நீயே இது பண்ணு அப்படின்னாங்க. எல்லா டப்பாவும் நானே திறந்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு பேர் பார்த்தோன்னே தான் எனக்கு செம சிரிப்பு. அவள் வந்து அப்படியே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். எனக்கு ரொம்ப அவள் என்னை கூப்பிடும்போதே வந்து அப்படியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருப்பான். அதே நேம் வந்து எனக்கு அதில் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாக சொல்லணுன்னா. அதனால் வந்து அந்த கேக் தானே வெட்டணும், சரி வாங்க வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிக்கிற வரைக்குமே ஒரு வீடியோ மாதிரி எடுத்து கொஞ்ச நேரம் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கேக்குமே வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கேக்கோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல. சரி ஓகே வாங்க கேக் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். உட்காந்து வந்து நானே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் கேட்டேன், என் பர்த்டேக்கு நானே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நானே எல்லாமே பண்ணிக்கணுமா அப்படின்னேன். ஆமாம் நீயே தான் பண்ணணும், நீயே பண்ணு அப்படின்னாங்க. சரி ஓகே நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எல்லா கேக்குமே வந்து அரேஞ்ச் பண்ணி ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் வந்து எரிய வச்சுட்டு சரி ஓகே நம்ம ஏதாவது வந்து விஷஸ் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசி வரைக்கும் நான் எதுவுமே கேட்கல. நிறைய பேர் நினைப்பீங்க நான் என்ன கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ கேட்கணுன்னு நினச்சிட்டு நானே எனக்கு பாடிக்கிட்டேன். ஹாப்பி பர்த்டே பாடுங்க, ஹாப்பி பர்த்டே பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து விஷஸ் கேட்டேன். கடைசியில் வந்து நீ இந்த பக்கம் இருந்து கேட்டதான் இறைவனுக்கு அதுக்கு விழும் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து விஷஸ் கேட்டுட்டு இருந்தேன். அவங்கள என்ன இது புதுசாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வந்து சரி ஓகே கேக் தானே வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊதிட்டு நானே கிளாப் பண்ணி நானே கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் வந்து கஷ்டப்பட்டு எதுக்கு அடுக்கணும்னு தெரில, நானே திருப்பி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். தூக்கி போட்டதுக்கு அப்புறம் வந்து சரி ஓகே கேக் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி கேக் வெட்டினதில் வந்து நம்ம யூஸ்வலாகவே கேக் வெட்டும்போது வந்து யார் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் பெரியவங்க அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை வந்து கரெக்டாக நான் வந்து இந்த அக்கா எனக்கு ஆல்வேஸ் ஸ்பெஷல் பர்சன், அவங்களுக்கு வந்து ஒரு கேக் கொடுத்தேன். தென் வந்து கேக் வாங்கிட்டு வந்தவளுக்கு கொடுத்தேன். அப்புறம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஓகே நம்ம வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வெளியே போக ஆரம்பிச்சிட்டேன். வெளியே போகும்போது ஒரே ஃபன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு வந்து நீ எங்கேயுமே போகல வா, நீ வந்து உனக்கு நான் வந்து சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா. நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு என் பர்த்டே, இன்னைக்கு என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் அவளுக்கு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி ப்ளைன் கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பொடி பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். சரி ஓகே நம்ம ரெகுலராக வந்து என் ஃப்ரெண்ட் கூட போனால் எனக்கு வந்து ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அப்போ நாங்கள் வந்து ஓகே பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டோம். வண்டியில் போகும்போது பாட்டு பாடிட்டு போகிறது ஒன்றும் இதுவாக இருக்காது. பாட்டு பாடிட்டு போயிட்டு திடீர்னு டிராஃபிக் ஜாம் மாதிரி ஆகிட்டா எல்லோரும் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் வந்து
நல்லா ஃபன்னாக போச்சு. அவள் வந்து ஒரு ஒரு சந்தா கூட்டு போயிட்டு இது இந்த சந்து இது இந்த சந்துன்னு சொல்லி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. இது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கா. நான் என்ன சொன்னாலுமே அவளோட பர்சனல் என்கிட்ட ஷேர் பண்ணிப்பா, என்னோட பர்சனல் அவகிட்ட ஷேர் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். எனக்கு என்றைக்குமே வந்து துணையாக இருந்திருக்கா. ஸோ வந்து என் வீடு பக்கத்தில் தான் இருக்கா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிக்கடி வந்து என்னை மீட் பண்ணிட்டு தான் போவாள். அதுக்குன்னு இப்போது ரீசெண்டாக அடிக்கடிலாம் மீட் பண்ணுறது இல்லை. பட் இருந்தாலுமே வந்து நாங்கள் பாட்டு பாடிட்டு நாங்கள் பாட்டுன்னு கத்திக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையாக ஃபன்னாக தான் இருந்துச்சு. எங்கள் குரல் வந்து எங்களாலே கேட்க முடியாது. பட் ரோட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்து கதறிக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம். ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி விலாக் போட்டிருப்பேன். ஒரு வாட்டி வந்து பாட்டு போட்டு நாங்கள் போகிற மாதிரி திரும்பியும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டிராஃபிக் ஜாம் ஆகும்போது மட்டும் பாட்டை வந்து ஸ்லோ பண்ணிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். உண்மையாகவே வந்து என்னோட டே வந்து இவ்வளோ நல்லா போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணா இவன். சந்து சந்தாக போயிட்டு இந்த சந்து இது இருக்குது இந்த சந்து இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒழுங்கு மாதிரியே எங்கேயாவது கூட்டின்னு போவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். சரி ஓகே, நம்ம பாட்டெல்லாம் பாடி டயர்ட் ஆகிட்டோம், நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பேக்கரி கூட்டிகிட்டு வந்தோம். பேக்கரி கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டு இருந்தோம். அங்கே நின்றுட்டு உனக்கு பர்த்டேல வா நம்ம போய் இது பண்ணுவோம் அப்படின்னு. என்னடி பண்ணுற, நான் ஏற்கனவே கேக் வெட்டிட்டேன், எங்கள் வீட்டில் கேக் இருக்கு வெடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். நீ வா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டா. கூட்டிகிட்டு போயிட்டு வந்து இங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். இந்த கடையில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சிக்கன் ரோல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த கடையை பற்றி சொல்லணுன்னா நான் இது வரைக்கும் போனதில்லை. எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் தான். அவள் வந்து போய் செக் பண்ணிட்டு இருந்தா, என்னென்ன நல்லா இருக்கு என்னென்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா. நானும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். உண்மையாக சொல்லணுன்னா நம்ம லைஃப்பில் வந்து இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கவே நம்ம கொடுத்து வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே நம்ம லைஃப்பில் நம்மக்கிட்ட பேசுவாங்க, நிறைய பேர் பின்னாடி பேசுவாங்க, நிறைய விஷயம் நடக்கும். பட் வந்து நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நான் வந்து கடைசியாக ஒரு கேக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் போய் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவள் ஏதோ அங்கே நின்று பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னத்த பண்ணுறான்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு எனக்கு என்ன ஐஸ் வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அவள் ஏதோ அங்கே கேக்லாம் பார்த்துட்டு எனக்கு இது சாப்பிட கொடுங்க அது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தான். நம்ம பப்ஸ் ஏதாவது வந்து கேட்டாலுமே எல்லாத்தையுமே வந்து சூடு பண்ணி நல்லா தந்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அதெல்லாம் இந்த டேஸ்ட் வைஸுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து வருவாளா இல்லையா இவ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக வந்துட்டா. எதையோ எழுதுடி என்னடி அப்படின்னு சொல்லிவிட்டா கீழே வந்து அவள் எழுதியிருந்தா. அப்படி ஆக்சுவலி அவள் வந்து நான் அப்படின்னு தான் செல்லமாக கூப்பிடுவா. ஸோ அவன் அந்த பேர் எழுதி எனக்கு கேக் எடுத்துகிட்டு வந்தோம் உனக்கு பர்த்டேயில் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம லைஃப்பில் எவ்வளோ கேக் வெட்டினாலுமே மாதிரி கேக் வெட்டுறதுலாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். தென் வந்து அவன் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்தால் சரி ஓகே அவள் கூட வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டேன். வெளியே போனதுக்கப்புறம் எல்லாம் பர்த்டேக்கு என்ன கேட்பேங்க சாக்லேட் தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னை கூப்பிட்ருந்தா. ஸோ அவள் வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். இவள் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. எல்லா பர்த்டேக்குமே நான் அவளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். இந்த பர்த்டேக்கு லைட்டாக கரடு முரடான விஷயம் நடந்தது அவள் கூட. பட் இருந்தாலுமே நான் எல்லாத்தையும் மறந்துட்டு போய் அவளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த நாய் வந்து என்கிட்ட பானிபூரி வேணும்னு ஒரு இடம் பண்ணிச்சு. சரி ஓகே அவளுக்குமே பானிபூரி வாங்கி கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அவங்க ஒரு கேக் வாங்கி வச்சுருந்தாங்க. என்னால் நம்பவே என்னடா நடக்குதுங்க. யூஸ்வலாகவே வீட்டில் தான் வெட்டுவோம் எப்போவுமே. ஃபஸ்ட் கேக் ஃப்ரெண்டு தென் திரும்பிய ஃப்ரெண்டு இது வந்து எங்கள் வீட்டில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த கேக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல் சாக்லேட்டு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. உடனே வந்து வீட்டில் இருக்க கேக்குமே வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபன்னாக ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்துச்சு இந்த பர்த்டே. நமக்காக வந்து இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. தென் வந்து ஒரு வழியாக வந்து கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். கேக் வெட்டி முடிச்சுட்டு இந்த கேக்கு டேஸ்ட் வைஸுமே நான் வந்து வெளியேருந்தே சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து
எங்கள் டாடி வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுவும் இல்லாமல் எங்கள் டாடி சுகர் பேஷண்ட். ஸோ எங்கள் அண்ணனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுக்கு கேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் வந்து எனக்கும் திருப்பி ஊட்டி விட்டான். அப்புறம் வந்து எங்கள் அக்காவுக்கு ஒரு பீஸ் கேக் கொடுத்துட்டு இந்த விலாக் வந்து கேக் கட்டிங் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன ப்ரைஸ்லாம் எனக்கு தெரியல. சரி ஓகே நம்ம கிஃப்ட் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை வந்து திறக்க ஆரம்பிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருந்தா. சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேர் வந்து மாற்றி மாற்றி அவள் பர்த்டேக்கு நானும், என் பர்த்டேக்கு இவளும் அப்படின்ற மாதிரி கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்போம். அது மாதிரி இந்த பர்த்டேக்கும் அவள் கொடுத்துருந்தா. என்ன கொடுத்துருக்கா அப்படின்ற ஐடியாலாம் எனக்கு இல்லை. சரி ஓகே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மாதிரி பிரேஸு நல்லா பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து அதை வந்து எப்படி போடுறதுன்னு ரொம்ப நேரமாக போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி அப்படி இப்படி. அப்புறம் எங்கள் அக்காச்சி கொடு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி இழுத்து இது மாதிரி போட்டு விட்டா. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கிஃப்ட் ஒன்று இது. தென் வந்து அது ஏதோ பேக்கிங்கில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தேன். அதை பார்த்தா அதுவுமே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துது. உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பிடிச்சிருந்தா ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய பிக் வேறு போட்டு பண்ணியிருந்தா. தென் வந்து அவ்வளோதான் காய்ஸ். எனக்கு வந்து ஒருத்தங்க சில்வர் ரிங் பண்ணியிருந்தாங்க. அக்கான்னு சொன்னாலும் அவங்க வந்து எனக்கு சில்வர் ரிங் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து பர்த்டேக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக கிஃப்ட்டு கொடுத்தது, எனக்காக நிறைய பண்ணதுக்கு நன்றிகள். இதோடு வந்து இந்த விலாக் வந்து நான் முடிக்கிறேன். உங்களுக்கு வந்து என் விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.